கடவுள் பார்த்துருக்கீங்களா? கோயிலில் சாமி எப்படி உட்காந்துருக்கு? அது பேசுதா, பேசலையா, சிரிக்குதா, சிரிக்கலையா, ஊங்கொட்டுதா, ஊங்கொட்டலையா? நாம் ஊங்கொட்டுதுன்னு நினச்சா ஊங்கொட்டும், சிரிக்குதுன்னு நினச்சா சிரிக்கும், அழுதுன்னு நினச்சா அழுகும். சாமியை போய் பார்க்க போகிறோம். கோடான கோடி மக்கள் கூட்டங்கள் போய் கோயிலுக்கு போகிறாங்க. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? சாமி பார்த்த ஃபீலிங். சாமி நம்மளை பார்த்தாரான்னு யாராவது யோசிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. திருப்பதிக்கு போகிறோம், 10,000 ரூபா டிக்கெட்டு, 300 ரூபா டிக்கெட்டு, ஃப்ரீ தரிசனம். அவர் எங்கேயோ இருப்பார். 10,000 ரூபா கட்டினா கொஞ்சம் கிட்டக்க பார்க்கலாம். ஆனால் சாமியை நம்ம பார்த்துட்டு வருவோம். சாமி நம்மளை பார்த்தாரான்னு உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? நல்லா தெரிஞ்சுங்க. இனிமேல் எந்த கோயிலுக்கு போனாலும் சாமி நம்மளை பார்க்குறாரான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த சுவாமியோட தொடர்பில் நாம் இருக்கணும். ஒரு கோயிலுக்கு போகிறோம்னா, ஒரு ஹோட்டலுக்கு போனால் என்ன பண்ணுறோம்? எல்லாரும் இங்கேருந்து வீட்டிலேயே முடிவு பண்ணிவிடுவோம், இந்த ஹோட்டலில் இது நல்லா இருக்கும். அப்போ அந்த ஹோட்டலில் போனோடனே மெனுவை பார்த்துட்டு நம்ம ஏற்கனவே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மைண்டை தானே கொண்டு வரோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு கேட்போம். அந்த ஸ்பெஷலை பார்த்து கரெக்டாக சொல்லிடுறோமா இல்லையா? அப்போ நமக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்றோம். கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணுறோம்? முதல்ல அதை ட்ராவல் ஆக்கிடுறோம், பிக்னிக்காக ஆக்கிடுறோம். ஜாலியாக போகிறோம். ரூம் எடுக்கணும். முதல்ல நல்ல சந்தோஷமாக ரூமில் நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக காலையில் நம்ம கிளம்பி போகணும்.